பாரம்பரிய பஞ்சாங்க கணிதர் டாக்டர் வி நரநாராயணன் கணித்துள்ள குரோதி வருஷத்திய 2024-2025 வருடத்திய ஸ்ரீனிவாச பஞ்சாங்கம் விற்பனைக்கு. அனைத்து சுப விஷயங்களுக்கான சுப முகூர்த்த நாட்கள், ஒவ்வொரு ராசிக்குரிய சந்திராஷ்டமங்கள், பண்டிகைகள், விரத நாட்கள், சகுனங்கள், எண் கணிதம், துல்லியமான இயற்கை நிகழ்வுகள் அடங்கியுள்ள இந்த பஞ்சாங்கம் ஒவ்வொருவர் வீட்டிலும் அவசியம் இருக்க வேண்டிய ஒன்று. கொரியர் செலவு உட்பட விலை ரூபாய் 250. தெளிவான முகவரியுடன் ஜிபே மூலமாக பணம் செலுத்தி பெற்றுக் கொள்ளவும். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடைந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பாலுவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சர்வம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் 2024 வருடத்திய ராசிய பலன்களை பற்றி பார்ப்போம். 2024 என்பது சனியின் ஆதிக்கத்தில் வருகிறது. இந்த வருடம் முழுமைக்கும் சனி பகவான் ஆட்சி பீடத்திலேயே இருக்கிறார். ஆகவே சனியின் ஆதிக்கத்தில் இந்த வருடம் பிறந்திருந்தாலும் நிச்சயமாக தொழில் வளர்ச்சி இந்த வருடம் நன்றாகவே இருக்கும். இந்த வருடம் தொழில் வளர்ச்சி மே மாதம் முதற்கொண்டு நன்றாக இருக்கும். ஏப்ரல் வரை ஓரளவு மந்தமாகத்தான் இருக்கும். ஏப்ரல் முடிந்த பிறகு மே 1ஆம் தேதியிலிருந்து இந்த வருடம் தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். ஏனென்றால் வரக்கூடிய குரு பயிற்சி மே 1ஆம் தேதி வருகிறது. ஏப்ரல் கழித்து மே 1ஆம் தேதி வருகிறது. குரு பயிற்சி இந்த வருடம் திருக்கணிதப்படியும் வாக்கியப்படியும் ஒரே நாளிலே வருகிறது. திருக்கணிதப்படி மே 1ஆம் தேதி 1/5/2024 புதன்கிழமை பகல் 1 மணிக்கு குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். அதே தினத்தில் மே 1ஆம் தேதியே வாக்கியப்படி குரு பகவான் 1/5/2024 புதன்கிழமை மாலை 28 நாழிகைக்கு, அதாவது 28 நாழிகை 22 விகடிக்கு அளவிலே குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். அதன் மூலமாக ரிஷபராசி சுக்கிரனுடைய வீடு. அந்த ராசியிலே குரு பகவான் பகை வீடாக இருந்தாலும் சுக்கிரனுடைய வீட்டில் சஞ்சாரம் செய்வதனால் அதன் பிறகு பொருளாதாரம் மந்த நிலை சரியாகும். பொருளாதாரம் வளர்ச்சி நன்றாக இருக்கும். தொழில் வளர்ச்சியும் நன்றாக இருக்கும். புதிய முயற்சிகள் தொழில்துறையில் மே 1ஆம் தேதிக்கு பிறகு செய்யலாம். நிச்சயமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் கிரகணங்கள் என்று பார்த்தால் 2 சூரிய கிரகணங்கள், 1 சந்திர கிரகணம் வருகிறது. இந்த வருடம் 8/4/2024 திங்கட்கிழமை, அதாவது ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி ரேவதி நட்சத்திரத்தில் முழு சூரிய கிரகணம், ராகு கிரகஸ்த ராகுனால் பிடிக்கப்பட்ட முழு சூரிய கிரகணம் வருகிறது. இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது. அதை போலவே இந்த வருடத்தின் கடைசியிலே செப்டம்பர் 18/9/24, அதாவது 18/9/2024 புதன்கிழமை பூரட்டாதி நட்சத்திரத்திலே ராகு கிரகத்தால் பிடிக்கப்பட்ட சந்திர கிரகணம், பகுதி சந்திர கிரகணம் வருகிறது. அதுவும் இந்தியாவில் தெரியாது. அடுத்து அக்டோபர் 2/10/2024 புதன்கிழமை என்று ஹஸ்தம் நட்சத்திரத்தில் நிகழ்கின்ற பகுதி சூரிய கிரகணம், அதுவும் இந்தியாவில் தெரியாது. ஆக இந்த வருடத்தில் 2 சூரிய கிரகணம், 1 சந்திர கிரகணம், இந்த 3 கிரகணங்களும் இந்தியாவில் தெரியாது. இந்தியாவில் இந்த கிரகணம் தெரியாதனால் எந்த சடங்கும் தேவையில்லை, எந்த சம்பிரதாயம் தேவையில்லை. ஆனால் கிரகணங்கள் இந்த வருடம் ஐரோப்பியத்திலே, அதாவது ஐரோப்பா நாட்டிலே அதிகமாக தெரியப்பட இருக்கிறது. ஆகவே அந்த பகுதியிலே இந்த வருடம் சேதாரங்கள், பிரச்சனைகள், குழப்பங்கள், இயற்கையினால் வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் இந்த வருடம் ஐரோப்பா, அமெரிக்கா போன்ற நாடுகளில் நிகழும். ஆனால் இந்தியாவில் பெரிய அளவில் எந்த சேதாரங்களும் இருக்காது. இந்த வருடம் மழை அதிகமாகவே பொழியும். சென்ற வருடத்தை விட இந்த வருடம் மழை அதிகமாகவே பொழியும். நாடு இந்தியா முழுவதுமாக சுபிட்சமாகவே இருக்கும். இந்த வருடம் தொழில் வளர்ச்சி சென்ற வருடத்தை விட மிக அதிகமாக இருக்கும். அதுவும் மே மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சிக்கு பிறகு மிக அதிகமான தொழில் வளர்ச்சி இருக்கும். ஜிஎஸ்டி வரி வசூல் கூட மிக அதிகமாகவே இந்த வருடம் இருக்கும்.
இந்த வருடம் ஏப்ரல் மாதம் வரை, அதாவது ஏப்ரல் 30ஆம் தேதி வரை ஆண் குழந்தைகள் அதிகமாக பிறப்பார்கள். மே மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது சுக்கிரனுடைய வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்த பிறகு பெண் குழந்தைகள் அதிகமாக பிறப்பார்கள். அந்த நேரத்தில் மே மாதம் முதற்கொண்டு பிறக்கின்ற பெண் குழந்தைகள் அதிக யோகத்துடன் இருப்பார்கள் என்று தான் ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. இந்த வருடம் தங்கத்தின் விலை எப்பொழுது அதிகமாகவும் எப்பொழுது குறைவாகவும் இருக்கும் என்று பார்த்தோமேயானால், இந்த வருடம் ஏப்ரல் 2024, அதாவது வரக்கூடிய ஏப்ரல் மாதத்திலே தங்கத்தின் விலை மிக அதிகமாக இருக்கும். அதே தங்கத்தின் விலை அடுத்து செப்டம்பர் 2024 குறைந்து இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட 15 முதல் 20% செப்டம்பர் மாதம் ஓரளவு தங்கத்தின் விலை குறைவாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பாக ஏப்ரல் மாதம் மிக அதிகமான உச்சியை தங்க விலை தொடும் என்று இருக்கிறது. அடுத்து ஷேர் மார்க்கெட் நிலவரத்தை பார்த்தோமேயானால், இந்த வருடம் ஷேர் மார்க்கெட் பங்கு விலைகள் மே மாதம் 2024 மிக அதிகமாக இருக்கும். அதாவது ஏப்ரல் மாதம் தங்கத்தின் விலை அதிகமாக இருக்கும். அதன் பிறகு மே மாதம் ஷேர் மார்க்கெட் பங்கு வர்த்தகத்தினுடைய விலைகள் மிக அதிகமாக இருக்கும். அக்டோபர் 2024, அதாவது தீபாவளிக்கு பிறகு அல்லது தீபாவளி சமயத்தில் அக்டோபர் 2024 ஷேர் மார்க்கெட் விலை குறைந்த அளவிலே இருக்கும். ஆக இந்த வருடம் ஏப்ரல் மாதம் தங்கத்தின் விலை அதிகமாக இருக்கும். மே மாதம் ஷேர் மார்க்கெட் பங்கு வர்த்தகத்தின் விலைகள் அதிகமாக இருக்கும். செப்டம்பர் மாதம் தங்கத்தின் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. அதே போலவே அக்டோபர் 2024 ஷேர் மார்க்கெட் பங்கு வர்த்தகத்தின் விலைகள் குறைவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இந்த வருடம் குரு பகவான் தனித்து மேஷத்திலும் ரிஷபத்திலும் சஞ்சாரம் செய்கிறார். மேஷத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சனியுடைய பார்வை குரு பகவானுக்கு வருகிறது. ஆகவே ஆலயங்களில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். ரிஷபராசிலே குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் போது ராகுடைய பாதிப்பு வருகிறது. இந்த ராகுடைய பாதிப்பு குரு பகவானுக்கு வரும்போது போலி சாமியார்கள் எல்லாம் அகப்படுவார்கள். ஆக மே மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு போலி சாமியார்கள் அகப்படுவார்கள். ஏப்ரல் மாதம் வரை திருக்கோயில்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். எப்படியும் இந்த வருடம் ஆன்மீகவாதிகளுக்கு, ஒரிஜினல் ஆன்மீகவாதிகளுக்கு, அதாவது நியாயப்படி நடந்து கொள்கின்ற ஆன்மீகவாதிகளுக்கு நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். போலி ஆன்மீகவாதிகளுக்கு தீமைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். என்றால் குருவுக்கு சனியுடைய பார்வையும் அடுத்து ராகுடைய பார்வையும் வருகிறது. அடுத்து சனி பகவான் இந்த வருடம் முழுமைக்கும் ஒரே ராசிலேயே கும்பராசிலேயே சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே தொழில் ஸ்திரமாக உயர்ந்து கொண்டிருக்கும். வர்த்தகங்கள், பணப்புழக்கம் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு மே மாதம் முதற்கொண்டு பணப்புழக்கம் ஓரளவு நன்றாகவே இருக்கும். இந்த வருடம் மழை பொழிவு மிக அதிகமாக இருக்கும். சென்ற வருடத்தை விட அதிகமாகவே இருக்கும். வறட்சி என்பது இந்த வருடம் இருக்காது. ஆக பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இந்த வருடம் சென்ற வருடத்தை விட ஓரளவு சிறப்பான வருடமாகத்தான் இருக்கும். 2024 என்பது எண்கணிதப்படி 8 என்று வருகிறது. 8 என்பது சனியுடைய ஆதிக்கமுடையது. ஆனால் இந்த வருடம் முழுமைக்கும் சனி பகவான் ஒரே ராசியிலே சஞ்சாரம் செய்வதனாலும், சனி பகவான் ஆட்சி பலத்துடன் சஞ்சாரம் செய்வதனாலும் நிச்சயமாக தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. இந்த வருடம் அரசியல்வாதிகளுக்குள் பிரச்சனைகள் வந்தாலும் புதிய சட்டங்கள் இயற்றுவார்கள். அதன் மூலமாக நாடு தொழில் வளர்ச்சி, நாட்டு வளர்ச்சி அனைத்தும் நன்றாகவே இருக்கும். இந்தியாவுடைய வளர்ச்சி வெளிநாடுகளுடைய வளர்ச்சிகளை விட அதிகமாகவே இருக்கும். இந்த வருடம் இந்தியாவுடைய பெயரும் புகழும் சிறந்து விளங்கும். இதுதான் இந்த வருடத்துடைய சிறப்பு அம்சமாக அமைந்திருக்கிறது. அடுத்து ராசி பலன்களை பற்றி, ஒவ்வொரு ராசிக்கும் ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். பாரம்பரிய பஞ்சாங்க கணிதர் டாக்டர் M.V. நரநாராயணன் கணித்துள்ள குரோதி வருஷத்திய 2024-2025 வருடத்திய ஸ்ரீனிவாச பஞ்சாங்கம் விற்பனைக்கு அனைத்து சுப விஷயங்களுக்கான சுப முகூர்த்த நாட்கள், ஒவ்வொரு ராசிக்குரிய சந்திராஷ்டமங்கள், பண்டிகைகள், விரத நாட்கள், சகுனங்கள், எண் கணிதம், துல்லியமான இயற்கை நிகழ்வுகள் அடங்கியுள்ள இந்த பஞ்சாங்கம் ஒவ்வொருவர் வீட்டிலும் அவசியம் இருக்க வேண்டிய ஒன்று.
கொரியர் செலவு உட்பட விலை ரூபாய் 250. தெளிவான முகவரியுடன் ஜிபே மூலமாக பணம் செலுத்தி பெற்றுக் கொள்ளவும். அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம், பூரட்டாதி 1-2-3 பாதங்களில் பிறந்த கும்பராசி அன்பர்களை இந்த 2024ஆம் வருடம் எப்படி இருக்கும் என்று பார்த்தோமேயானால், இந்த வருடம் முழுமைக்கும் உங்கள் ராசியிலேயே சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். அதாவது ஜென்ம சனியாக ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு பகவானும் 8ஆம் இடத்தில் கேது பகவானும் இந்த வருடம் முழுமைக்கும் சஞ்சாரம் செய்கிறார்கள். இந்த வருடத்தில் 3ஆம் இடத்தில் குரு பகவான், அதாவது ஏப்ரல் மாதம் வரை 3ஆம் இடத்திலும், மே 1ஆம் தேதிக்கு பிறகு 4ஆம் இடத்திலும் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார்கள். இதன் காரணமாக இந்த வருடம் எப்படி இருக்கும் என்று பார்த்தோமேயானால், உங்கள் ராசியிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்வதனால் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. உடல் பலகீனம் அல்லது பாரமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் இந்த வருடம் கிழங்கு வகை உணவுகளை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் உங்கள் ராசியிலே சனி பகவான் இருப்பது மூட்டு வலிகளை ஏற்படுவதற்காக வாய்ப்புகள், மேலும் கால் வலிகளை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் உடனே நடக்காது. 1-2 முறை யோசித்து நிதானித்து செய்தால் மட்டுமே நடக்கும். மேலும் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உங்கள் ஜாதகத்திலே உங்களுக்கு குருபலம் இல்லாவிட்டாலும் வரக்கூடிய வரனுக்கு குருபலம் இருந்தால் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நன்றாக இருக்கிறது. என்றால் உங்கள் ராசியிலே சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருப்பதனால் பிடிவாதமாக காரியங்களை செய்து வெற்றியும் பெறுவீர்கள் என்பதும் நிச்சயம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கும்போது மற்றவருடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. தேவையற்ற வாதங்களை தவிர்ப்பது நல்லது. என்றால் 2ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் குடும்பத்திலும் தொழில் செய்யும் இடத்திலும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் முடிந்தவரை கோபத்தை அடக்கி விடுவது நல்லது. கோபத்தை அடக்கிவிட்டு நீங்கள் மற்றவர்களுடன் பேசினால் நிச்சயமாக நன்மைகளை பெற முடியும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். இந்த வருட ஆரம்பத்தில் ஏப்ரல் மாதம் வரை உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். குரு பகவான் 3ஆம் இடத்தில் இருப்பது சிறிது தைரியத்தை கொடுத்தாலும் இருந்தாலும் எல்லா காரியங்களும் சிறிது தெய்வ பலம் குறைந்தே இருக்கிறது. ஆகவே குலதெய்வ வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு மிக மிக அவசியம் தேவைப்படுகிறது. தெய்வ வழிபாட்டின் மூலமாக காரியங்களை நீங்கள் சாதிக்க முடியும். மே 1ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் குருவான் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே அந்த சமயத்தில் நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். இந்த வருடம் மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். மேலும் நீங்கள் படிக்கும்போது தனியாக படிக்க வேண்டும். மற்றவர்களுடன் கலந்து ஆலோசிக்காமல் நீங்களாக தனியாக படித்தால் நிச்சயமாக வெற்றியை பெற முடியும். மற்றவர்களுடன் கலந்து ஆலோசித்து படித்தால் அவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்தி விடுவார்கள். இந்த வருடம் வேலை கிடைக்காதவர்களுக்கு 1-2 முறை முயற்சி செய்வதன் மூலமாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். தொழில் செய்பவர்களுக்கு மிகுந்த கடுமையான உழைப்பின் மூலமாக தொழில் விருத்தி இந்த வருடம் இருக்கும். இந்த வருடம் தூக்கம் சிறிது குறைவாகவே இருக்கும். தூக்கத்திற்காக மாத்திரைகள் மருந்துகள் சாப்பிடக்கூடிய சூழ்நிலைகள் கூட வரலாம். ஆனால் இந்த வருடம் தூக்கம் சிறிது குறைவாகவே இருக்கும். தொழில்துறையில் அலைச்சலும் மிக அதிகமாக இருக்கும். தொழில் அலைச்சல் காரணமாக தூக்கம் குறைவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. இருந்தாலும் ஏதாவது செய்து எந்த முயற்சியாவது செய்து தூக்கத்தை நீங்கள் வரவழைத்து கொண்டு சரியான நேரத்தில் தூங்குவதுதான் உங்கள் ஆரோக்கியத்திற்கு நல்லது. உங்கள் ராசிக்கு 2-8ஆம் இடங்களில் ராகுவும் கேதுவும் இருப்பதனால் உங்களுக்கு வீடு மாறக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஒன்று வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்யலாம். ஏனென்றால் உங்கள் ராசியிலே சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருப்பது நீங்கள் நினைத்ததை சாதிக்க முடியும். அதன் மூலமாக வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்யலாம். அல்லது வாடகை வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை வீடு மாறக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். வாடகை வீடு மாறினாலும் உங்களுக்கு மேற்கு பார்த்த வாசல் நல்லது. மேற்கு பார்த்த வாசலில் நீங்கள் குடி போனால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும். ஏனென்றால் உங்கள் ராசிநாதன் சனி பகவானுடைய அந்த திசை என்பது மேற்கு திசை. சனி உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவர். ஆகவே மேற்கு திசை உங்களுக்கு நன்றாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு பகவான் இருந்து 8ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. இந்த வருடம் முழுமைக்கும் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. சரியான நேரத்தில் நீங்கள் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு ஆரோக்கியத்தை நீங்கள் கட்டுப்பிடித்து கொள்ள முடியும். அடுத்து மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்து நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். அதில் ஒன்றும் சந்தேகம் என்பது கிடையாது. உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு காரணமாக இடமாற்றங்கள் ஏற்படும். இன்டர்வியூ போன்ற காரியங்களில் முதல் இன்டர்வியூவில் நீங்கள் தோல்வியடைந்தாலும் 2வது இன்டர்வியூவில் நீங்கள் நிச்சயமாக வெற்றியை பெறுவீர்கள். வேலை கிடைக்காதவர்கள் இந்த வருடம்
நீங்கள் கஷ்டப்பட்டு முயற்சி செய்து நீங்கள் வேலையும் நீங்கள் பெற முடியும். இந்த வருடம் முழுமைக்கும் ஜென்மசனியாக உங்கள் ராசியிலே சனி பகவான் இருப்பதனால் இந்த வருடம் முழுமைக்குமே இந்த கும்பராசியிலே பிறந்தவர்கள் சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்ல நீதிபமும் ஆஞ்சநேயருக்கு நெய்திபமும் வைப்பது மிகவும் சிறப்பானது. மேலும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் அந்த அவிட்டம் 3-4 பாதத்தில் பிறந்தவர்கள் ஒரு முறை திருவனந்தபுரம் சென்று திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமியை தரிசனம் செய்துவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்கள் ஊருக்கு அருகிலே இருக்கின்ற பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் குழந்தால் அந்த ஆஞ்சநேயருக்கு அபிஷேக ஆராதனை செய்வது சனிக்கிழமை என்றோ அல்லது சதயம் நட்சத்திரம் என்றோ அபிஷேக ஆராதனைகள் செய்வது மிகவும் சிறப்பானது. பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்கள் பூரட்டாதிக்கு குபேரன் தேவதையாக இருக்கிறார். ஆகவே வீட்டிலேயே ஒரு முறை விசேஷமாக லட்சுமி குபேர பூஜை என்பது செய்வது நல்லது. அந்த லட்சுமி குபேர பூஜை என்பது பூரட்டாதி நட்சத்திரத்திலேயோ அல்லது வெள்ளிக்கிழமையோ செய்யலாம். அதன் மூலமாக நல்ல செல்வத்தை பெறுவீர்கள். அல்லது திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் இருக்கிற உண்டியல் தான் குபேரனுடைய அம்சம் என்றும் கூறுவார்கள். ஆகவே ஒரு முறை திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு சென்று பூரட்டாதி நட்சத்திரம் அன்று அந்த உண்டியலில் ஏதாவது பணத்தை போட்டு வேண்டுதல் செய்துவிட்டு வருவது நல்லது. இதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை நீங்கள் பெற முடியும். இந்த பரிகாரங்களின் மூலமாக கும்பராசியில் பிறந்தவர்கள் 70% நன்மைகளை இந்த வருடம் பெறுவார்கள் என்பது உறுதி. அடுத்து இந்த வருடத்தில் புது கணக்கு தொடங்கும் போதும் புது வருட பிறப்பின் போதும் அவசியம் சீனிவாசன் பஞ்சாங்கத்தை வைத்து பூஜை செய்து அதை பயன்படுத்துங்கள். நிச்சய காரிய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது, நன்மையும் காத்திருக்கிறது. இவ்வாறாக இந்த 2024 வருடத்தை ராசி பலன்களை பற்றியும் பரிகாரங்களை பற்றியும் பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரம்பரிய பஞ்சாங்க கணிதர் டாக்டர் MV நரநாராயணன் கணித்துள்ள குரோதி வருஷத்திய 2024-2025 வருடத்திய ஸ்ரீனிவாச பஞ்சாங்கம் விற்பனைக்கு அனைத்து சுப விஷயங்களுக்கான சுப முகூர்த்த நாட்கள், ஒவ்வொரு ராசிக்குரிய சந்திராஷ்டமங்கள், பண்டிகைகள், விரத நாட்கள், சகுனங்கள், எண் கணிதம், துல்லியமான இயற்கை நிகழ்வுகள் அடங்கியுள்ள இந்த பஞ்சாங்கம் ஒவ்வொருவர் வீட்டிலும் அவசியம் இருக்க வேண்டிய ஒன்று. கொரியர் செலவு உட்பட விலை ரூபாய் 250. தெளிவான முகவரியுடன் ஜிபே மூலமாக பணம் செலுத்தி பெற்றுக் கொள்ளவும்.